Welcome to our channel Taste My Food. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி சமோசா எப்படி ப்ரிப்பேர் பண்ணதான் பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி நிறைய பேருக்கு இந்த சமோசாவை ரொம்ப பிடிக்கும். இந்த சமோசாலே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அந்த உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்கை பொறுத்தது மட்டும் வெங்காயம் வச்சு பண்ணுவாங்க, உருளைக்கிழங்கு வச்சு பண்ணுவாங்க, சீஸு, சிக்கன், மட்டன், கீமா இதெல்லாம் வச்சு பண்ணுவாங்க. அதில் ஒன்று தான் இன்றைக்கி நம்ம அவலை உள்ள ஸ்டஃபிங் வச்சு சமோசா ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அவலில் வச்சு ஸ்டஃபிங் பண்ண போகிறோம். எப்படி இருக்கும்னு நினைக்காதீங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். சேம் டைம் ஹெல்த்தியும் கூட. இந்த சமோசாவை இன்றைக்கி நம்ம கோதுமை மாவில் செய்ய போகிறோம். ஸோ டோட்டலாக ஒரு ஹெல்த்தி சமோசா தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். சேம் இதே வீடியோவில் நான் சமோசா ஷீட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது சொல்லிட்டு நான் காமிச்சிருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் சமோசா ஷீட் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈஸியான மெத்தடில் எப்படி செய்யுது சொல்லிட்டு இன்றைக்கி நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த சமோசா செய்யறதுக்காக நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம். இதுக்காக நான் ஒரு பவுலில் ஒரு 1½ கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு மாவு குவான்டிட்டி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். கூடவே நான் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் வந்து நல்லா ஸ்டவ்வில் நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன். நல்லா சூடாக இருக்கணும் இது ஊற்றும் போது. அதை ஊற்றி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எதுக்காக இந்த சூடு எண்ணெய் நம்ம சேர்க்குறோன்னா, இந்த மாதிரி நம்ம சூடாக எண்ணெய் இந்த மாவில் சேர்க்கும் போது லாஸ்ட்டில் நம்ம ஃப்ரை பண்ணுவோம் பார்த்திங்களா சமோசா, அப்போ வந்து நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வரும். ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மாவு பிசைஞ்சு எடுத்துடலாம். தண்ணி ஓவராக ஊற்றி பிசையாதீங்க. கம்மியாக தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக மாவு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இது நீங்கள் அப்படியே வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சும் பண்ணலாம், இல்லை உடனேவும் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். நான் ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறமா இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு சும்மா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, நம்ம சப்பாத்திக்கெலாம் மாவு எந்த அளவுக்கு எடுப்போமோ அந்த மாதிரி ஈக்குவலாக இந்த மாதிரி பால்ஸ் மாதிரி டிவைட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இதுலேருந்து ஒரு பாலை எடுத்துகிட்டு கொஞ்சமாக மாவு தூவிட்டு நல்லா இந்த சப்பாத்தி கட்டையால் நல்லா பரத்தி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு நல்லா மெலிசாக முடியுமோ அந்தளவுக்கு நல்லா மெலிசாக பரத்தி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி சமோசா ஷீட்டை நல்லா பல்காக ப்ரிப்பேர் பண்ணி எப்படி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை செக் பண்ணி பார்த்துக்கங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நார்மலாக சமோசா ஷீட் ப்ரிப்பேர் பண்ணும்போது பரத்தும் போது நல்லா ரவுண்டாக பரத்ததை விட இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் திருப்பி திருப்பி போட்டு பரத்தி எடுத்துக்குங்க. அப்போ வந்து உங்களுக்கு கட் பண்ணி எடுக்கும்போது வேஸ்ட் ஆகாமல் கரெக்டாக அந்த ஷேப் உங்களுக்கு கிடைக்கும். பருத்தி எடுத்ததை 1 பை 1 தவால போட்டு எடுத்துடலாம். தவால போட்டு எடுக்கும்போது மட்டும் ரொம்ப நேரம் வைக்க வேணாம். 2 பக்கமும் ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் குக் ஆனால் போதும். அந்த கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. உங்களுக்கு போட்ட உடனே இன்னொரு சைடு மேலே சின்ன சின்னதாக ஒயிட்டாக அப்படி ஃபார்ம் ஆகும். அந்த மாதிரி ஃபார்ம் ஆகும்போது இன்னொரு சைடு திருப்பி போட்டு இந்த மாதிரி எடுத்துருங்க வெளியே. போதும், அவ்வளோதான். இதே மாதிரி பேலன்ஸ் இருக்க எல்லாத்தையும் தவால போட்டு எடுத்துடலாம். இது போட்டு எடுக்கும்போது மட்டும் ரொம்பலாம் உங்களுக்கு டைம் ஆகாது. ஜஸ்ட் இந்த பக்கம் ஒரு நிமிஷம், அந்த சைடு ஒரு நிமிஷம், அவ்வளோதான். ஸ்டவ் கிட்டே நின்று பார்த்துக்குங்க. 2 சைடு இந்த மாதிரி ஃபுல்லாக திருப்பி போட்டு எடுத்துருங்க. சமோசா ஷீட் வந்து ரெடி ஆகிடுச்சு, அவ்வளோதான். இப்போது ரெடியான சமோசா ஷீட்டை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஆல் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க. அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி வைக்கும்போது தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சமோசா ஷீட் வந்து நல்லா ரெக்டாங்கிள் ஷேப் இருக்கணும்னு சொல்லிட்டு, இல்லை ஸ்கொயர் ஷேப் வேணும்னு சொல்லிட்டு அந்த சைடில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுப்போம். பட் இதில் நம்ம அப்படி பண்ண வேணாம். ஏன்னா வேஸ்ட்டாக தானே போகுது உங்களுக்கு அது. அப்படி பண்ணாமையே நம்ம நார்மலாக இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கர்வாக இருக்க ஷேப்பில் கூட நம்ம ஈஸியாக அந்த சமோசா அந்த வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணலாம். அதை வந்து நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த சைடு வந்து நம்ம கரெக்டாக ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ண சமோசா ஷீட்டு. இந்த சைடு கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி இருக்கிறது. இது 2த்துலேயும் நம்ம சமோசா வந்து ஈஸியாக ஃபோல்ட் பண்ணலாம். அதை உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். ஸ்டஃபிங்கை பொறுத்த வரைக்கும் கடாயில் வச்சு நீங்கள் தாளிக்கணும் அந்த மாதிரிலாம் இல்லை. ரொம்ப குயிக்காக இந்த ஸ்டஃபிங்கை ரெடி பண்ணிடலாம். நான் ஒரு கப் அளவுக்கு ஒரு பெரிய வெங்காயம், ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு அவலை பொறுத்த வரைக்கும் நல்லா நைஸ் அவலாக பார்த்து எடுத்துக்கோங்க. அது நல்லா கரெக்டாக இருக்கும். எனக்கு நைஸ் அவல் கிடைக்காததால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா,
திக்கா அவலை வந்து நல்லா கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சு நல்லா ஃபுல்லாக வடிகட்டிட்டு ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே விட்டுட்டேன். ஃபுல் தண்ணியை வடிகட்டிட்டு நான் இதில் சேர்த்துருக்கேன். இப்போ நான் மிளகாத்தூள் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். மிளகாய் தூளை பொறுத்த வரைக்கும் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க. இப்போ இது எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான் ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ குயிக்காக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ஸ்டஃபிங். இதையே நீங்கள் ஆனியன் சமோசா நீங்கள் பண்ணுறதா இருந்தால் இந்த அவலை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு வெங்காயத்தை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி இதே ஸ்டஃபிங்கில் நீங்கள் வச்சு சமோசா ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அந்த டீ கடையெல்லாம் சாப்பிடுவீங்க பார்த்தீங்களா, வெங்காயம் சமோசா அந்த டேஸ்ட்டில் உங்களுக்கு இருக்கும். நெக்ஸ்ட்டு சமோசா ஷீட்டு அந்த ஃபோல்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு பேஸ்ட் வேணும்ல, அதுக்காக ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். அதுக்காக நான் கொஞ்சமாக கோதுமை மாவு அதில் தண்ணி போட்டு இந்த மாதிரி ஒரு நல்ல திக் பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம சமோசாவை ஃபோல்ட் பண்ணிடலாம். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த ரெக்டாங்கிள் ஷேப் அதிலேருந்து நான் எடுத்திருக்கேன். நான் பண்ண மாதிரியே 2 சைடு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அடியில் வந்து இந்த பேஸ்ட் போட்டு நல்லா ஒட்டிடுங்க. கீழே வந்து எந்த ஹோலோ எந்த கேப்பும் இல்லாத மாதிரி பார்த்து செக் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம உள்ளே ஸ்டஃபிங் வச்சிடலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் இந்த ஸ்டஃபிங் வைக்கிறேன். மேலேயும் அந்த பேஸ்ட்டு போட்டு ஃபுல்லாக ஒட்டிட்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டா நம்மளுக்கு இப்போது சமோசா ரெடி ஆகிடுச்சு. இதை ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியது தான். இப்போ நம்ம வளைஞ்சா மாதிரி கட் பண்ணோம் பார்த்தீங்களா சமோசா ஷீட்டு, இதில் வந்து நான் எப்படி ஷேப் பண்ணுறேன் பாருங்கள். சேம் அதே மாதிரி தான் இது, வேறு எந்த இதுவும் இல்லை. நான் எப்படி இதில் பண்ணியிருக்கணும் சேம் அதே மாதிரி ஃபாலோ பண்ணி ஃபோல்ட் பண்ணிக்கிங்க. உள்ளே ஸ்டஃபிங் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இதுலேயே உங்களுக்கு நல்ல சூப்பரான ஷேப்பான சமோசா உங்களுக்கு கிடைக்கும். ஆல்ரெடி நம்ம சேனலில் இந்த சமோசாலேயே உருளைக்கிழங்கு சமோசா, பின்வீல் சமோசா சொல்லிட்டு நான் 2 வெரைட்டிஸ் போட்டிருக்கேன். அந்த வீடியோவும் செக் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ எல்லா சமோசாவே நான் ஃபோல்ட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம இதை சூடான எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ண வேண்டியது தான். நான் சமோசா ஃபோல்ட் பண்ணுறத பார்த்து என் பொண்ணு ஒரு பக்கம், என் பையன் ஒரு பக்கம் சொல்லிட்டு அவங்க வேலை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணாங்க. பரவாயில்ல, அவங்களும் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. இதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இங்கே இந்த சைடு எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்குது. இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த சமோசாஸை ஒன் பை ஒன்னாக போட்டுடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. 2 சைடும் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. இந்த பபிள்ஸ்லாம் நல்லா அடங்கி வந்தாச்சு. 2 சைடும் நல்லா இந்த சமோசாவோட கலர் சேஞ்ச் ஆகி நல்லா ப்ரௌன் கலரில் வந்திருக்கு பாருங்கள். பார்க்கறதுக்கே செம கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான். இப்போ நம்ம இதை வெளியே எடுத்துடலாம். இப்போ நான் என் பசங்க பண்ண சமோசாவை ஃப்ரை பண்ணிட்டுருக்கேன். இப்போ எல்லா சமோசாவும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம சூடாக சமோசாவை சர்வ் பண்ண வேண்டியது தான். இதுக்கு சைட் டிஷ்ஷாக டொமேட்டோ கெச்சப்பு இல்லை புதினா சட்னி வச்சு சாப்பிடுங்க. அப்படி இல்லைனா சும்மா அப்படியே கூட சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். நார்மலாக சமோசானாலே கொஞ்சம் லாங் ப்ராசஸ் தான். பட் இந்த சமோசாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப குயிக்காக ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸ்டஃபிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்பலாம் உங்களுக்கு டைமே எடுக்காது. இந்த சமோசா உள்ள ஸ்டஃபிங் கொடுத்துட்டு ஃபோல்ட் பண்ணி வைக்கிறீங்க பார்த்தீங்களா, அதை வந்து அப்படியே எடுத்துகிட்டு ஃப்ரீசருக்குள்ள நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். தேவைப்படும்போது எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா தான் இருக்கும். நீங்கள் நார்மலாக வெங்காய சமோசா, உருளைக்கிழங்கு சமோசா இதெல்லாம் சாப்பிட்ருப்பீங்க, ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க. பட் அவல் சமோசாவை சாப்பிட்ருக்க மாட்டீங்க, ட்ரையும் பண்ணி பார்த்துருக்க மாட்டீங்க. பட் இந்த வீடியோவை பார்த்துட்டு அவலை ஸ்டஃபிங் கொடுத்துட்டு ஒரு தடவை சமோசா ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. அப்படி ட்ரை பண்ணால் எனக்கு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க.